Taste the Daily. டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என கூறினார். தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் 17ஆம் தேதி கடைசி நாள் என்றும் 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேலும் மனுக்களை திரும்ப பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாளாகும். டெல்லியில் மொத்தம் 1,55,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர் எண்ணிக்கை 83,49,000 ஆகும். பெண் வாக்காளர் எண்ணிக்கை 71,74,000 ஆகும். டெல்லியில் மொத்தம் 13,033 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்தன. மேலும் மத்திய பட்ஜெட்டில் டெல்லிக்கு சலுகைகள் தொடர்பான அறிவிப்புகள் எதையும் செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்று 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 2021 பொதுத் தேர்தலுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு தற்போது 2வது முறையாக இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. முன்னதாக 2021ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற திருமகன் ஈவேரா காலமானதை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற EVKS இளங்கோவன் கடந்த மாதம் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இதையடுத்து 5 ஆண்டுக்குள் 2வது முறையாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்கிறது. அதன்படி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி 17ஆம் தேதி முடிகிறது. 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற ஜனவரி 20ஆம் தேதி கடைசி நாளாகும். இத்தொகுதியில் 1,09,636 ஆண் வாக்காளர்களும் 1,16,760 பெண் வாக்காளர்களும் 37 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என மொத்தம் 2,26,433 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர்.